அரசியல் களம் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்ம நேர்காணலுக்காக அரசியல் விமர்சகர் மணிகண்டன் வீராசாமி அவர்கள் நம்மோடு நேர்காணல் பேசலாம். சார் வணக்கம். வணக்கம் தோழர். தமிழ்நாடு எலெக்ஷன் ஓட்டு பதிவு முடிஞ்சு கிட்டத்தட்ட 2 நாட்கள் ஆயிடுச்சு. இந்த 2 நாட்களில் பார்த்தீங்கன்னா வரலாறு காணாத வாக்குப்பதிவு அப்படிலாம் நிறைய பேர் பேசுறது பார்க்க முடிஞ்சது. குறிப்பாக 20 லட்சம் ஓட்டுகள் தான் அதிகமாக இருக்குது கடந்த தேர்தலை விட. எஸ்ஐஆர் ஒரு காரணம் அப்படின்னு சொல்லப்பட்டாலும் இன்றைக்கு ஹிந்துவில் ஒரு ரிப்போர்ட் வந்திருக்கு. அந்த ரிப்போர்ட் பார்த்தீங்கன்னா உள்ளதை உள்ளபடி தெளிவாக எல்லோருக்குமே புரிய வச்சிருக்கு. கடந்த 15 ஆண்டுகளில் பார்த்தீங்கன்னா ஓட் பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆனது இந்த வருடம் தான் ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னு டேட்டா கூட போட்டிருக்காங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா 2011 அதற்கு முந்தைய தேர்தலை விட 11.4% இன்க்ரீஸ் ஆச்சு. 2016 18.5% இன்க்ரீஸ் ஆச்சு. 2021 6.22% இன்க்ரீஸ் ஆச்சு. ஆனால் 2026 பார்த்தீங்கன்னா வரலாறு காணாத வாக்குப்பதிவு சொல்றாங்க. ஆனால் 5.53% தான் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ 15 ஆண்டுகள் ஏதாவது குறைவான வாக்குப்பதிவு அப்படின்லாம் சொல்றாங்க. உங்களோட ஒப்பீனியன் என்ன? கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த எஸ்ஐஆர்ல கிட்டத்தட்ட 1 கோடி வாக்காளர்கள் நீக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா திமுக போராடி நிறைய பேர் உள்ள ஆட் பண்ணி கடைசியில் பார்த்தீங்கன்னா 74 லட்சம் பேரை நீக்கியிருக்காங்க. பொதுவாகவே பார்த்தீங்கன்னா இந்த 5 ஆண்டுகளில் இப்போ 21 நீங்கள் நாடாளுமன்ற தேர்தல் எடுத்துக்கலனா இந்த கடந்த 5 ஆண்டுகளில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸே பார்த்தீங்கன்னா ஒரு பெருமளவில் வருவாங்க. கிட்டத்தட்ட 25லேருந்து 30 லட்சம் முதல் தலைமுறை வாக்காளர்கள் வருவாங்க. அந்த 12th முடிச்சுட்டு வராங்க இல்லைங்களா, இந்த 5 வருஷம் அந்த இது வராங்க இல்லைங்களா, இதெல்லாம் இன்க்ரீஸ் ஆகும், ஜென்ரலாக இன்க்ரீஸ் ஆகும். இதை சரியாக யாரும் கணக்கில் எடுத்துக்கல. 85% மிகப்பெரிய ஒரு வளர்ச்சின்ற மாதிரி சொல்கிறாங்க. சென்னையிலே வாக்கு சதவீதம் குறைஞ்சிருக்கு. கடந்த நாடாளுமன்ற தேர்தலோட சட்டமன்ற தேர்தலோட இது குறைஞ்சிருக்கு. பெருவாரியான இடங்களில் வாக்காளர்கள் எஸ்ஐஆரில் அந்த தாக்கத்தை நம்ம கண்முன்னே பார்க்க முடிஞ்சது. நிறைய தாவேகா தம்பிகளே பார்த்தீங்கன்னா அவன் பொறுப்பாளராகவே இருக்கான், பூத் ஏஜென்ட்டாகவே இருக்கான். அவனை எப்படி பூத் ஏஜென்ட்டாக போட்டாங்கன்னு தெரியல. அவனுக்கு வாக்கே கிடையாது, அவன் வாக்கு செலுத்தவே முடியாது. அவன் ஓட்டர் லிஸ்ட்டில் அவன் பேரே நீக்கப்பட்டிருக்கு, அது கூட அவங்களுக்கு தெரியல. இதெல்லாம் களத்தை கோட்டை விட்டுட்டு ஆனால் இந்த மாதிரி ஒரு நெரேட்டிவ் செட் பண்ணிட்டாங்க. விஜயால தான் இந்த எழுச்சி 85% வந்ததுன்றது கூட ஒரு பிரச்சனை கிடையாது. விஜயே என்ன போய் தினமும் அப்படியே பிரச்சார காலத்திலே பாய் போட்டு படுத்துட்டு இருந்த மாதிரி அப்படியே இவரால் தான் மிகப்பெரிய எழுச்சின்னு சொல்லதான் உள்ளபடியே நமக்கு வேதனையாக இருக்குது. களத்தில் உயிரை கொடுத்து வேலை பார்த்துட்டு இருக்காங்க எல்லா கட்சியும். இதை திமுகவாக இருக்கட்டும், அண்ணா திமுக இருக்கட்டும், சீமானா இருக்கட்டும். அவ்வளோ வயது முதிர்ந்தவர் பார்த்தீங்கன்னா ராமதாஸோட களத்தில் போயிட்டு பிரச்சாரம் பண்ணி மயக்கம் போட்டு விழுந்தார். ஹாஸ்பிட்டல் எடுத்துமே சேர்த்தாங்க. சின்னம்மா சசிகலான்னு சொல்கிறவங்க பார்த்தீங்கன்னா அவங்களும் அவ்வளோ தூரம் அக்ரெசிவ் இல்லை. இதில் யார் வேலையே செய்யாத ஆள் பார்த்தீங்கன்னா விஜய் மட்டும்தான் வேலையே செய்யாமல் இருந்தார். 6 மணிக்கு மேலே எந்த பிரச்சாரத்தையும் அவர் முன்னெடுக்கல. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தினம் கன்னியாகுமரி போயிட்டு கூட சென்னை வரார், தூத்துக்குடி போனாலும் சென்னை ஓடி வந்துடுறாரு. அது ஏன் ஓடி வந்தாரும் நமக்கு தெரியவே இல்லை. ஸோ இப்படி தான் களத்தில் இருந்தவர் விஜயே என்னால் தான் அது எழுச்சி வந்துன்னு சொல்ல தான் உள்ளபடியே நமக்கு நகைச்சுவாக தான் இருக்குது. ஆனால் நிறைய பேர் கேட்குறவங்க பார்த்தீங்கன்னா விஜய்க்கு தான் ஓட்டு போட்டோம், குழந்தைகள் வற்புறுத்தினால விஜய்க்கு தான் ஓட்டு போட்டோம் அப்படின்னு திமுக அதிமுக காசு வாங்கிட்டு விஜய்க்கு தான் ஓட்டு போட்டோம் அப்படின்னு நிறைய பேர் பேசுகிறத பார்க்க முடியுது இல்லையா? ஆனால் குறிப்பிட்ட வாக்கு சதவீதம் அவர் வாங்குறாரு இல்லையா, அதை மறுக்க முடியாது. இல்லை, அது நம்ம மறுக்கவே முடியாது. ஏன் அப்படின்னா இந்த விஜய் பார்த்தீங்கன்னா மக்களோட மனநிலையை நல்லா புரிஞ்சுக்கிட்டார். இவங்க என்னதான் நம்ம வெல்ஃபேர் ஸ்கீம்னு சொல்லிட்டு திமுக சொன்னாலும், இதுக்கு முன்னாடி நாங்கள் தொடர்ச்சியாக மக்களுக்கு நிறைய நலத்திட்டங்கள் செஞ்சோம் அண்ணா திமுக சொன்னாலும், இந்த 2 திராவிட கட்சிகளும் வேணான்ற மனப்போக்கம் இப்போ ரீசெண்டாக அதிகமாயிருக்கு. அது காரணம் அதிருப்தியில் இருக்காங்க. அதிருப்தின்னு சொல்ல முடியாது. ஓகே, அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சினிமா நடிகரை பார்த்துடலாம், திரை கவர்ச்சி. ஆமாம், இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு முதல்வர் இருக்காரு, அவர் இப்போ விஜய் சொல்றாரு இல்லைங்களா, எல்லார் வீட்லையும் ஒரு விஜய் இருக்கான் அப்படிலாம் கிடையாது. உள்ளபடியே யார் இருக்காங்க பார்த்தீங்கன்னா மக்கள் நல்ல திட்டங்கள் இருக்கு. அப்போனா நீங்கள் என்ன சொல்லணும்னா ஸ்டாலின் தான் இருக்காருன்னு சொல்லணும். நம்ம அரசியல் தெரிஞ்சோம் அப்படி சொல்ல மாட்டோம். ஏன்னா ஸ்டாலின் அவரோட சொந்த பணத்தை கொடுக்கல, அரசாங்க பணத்தை தான் கொடுக்குறாங்க. மக்களுக்கு வெல்ஃபேர் ஸ்கீமாக பார்த்து செய்கிறாங்க. அவர் ரொம்ப தெளிவாக சொன்னார், நான் வாக்களித்தவர்கள் மட்டும் இல்லை வாக்களிக்காதவர்களுக்கும் நான் எல்லாம் செய்ய வேண்டியது என் கடமைன்னு சொல்கிறாரு. இன்னும் ஒருபடி மேலே போய் விஜய் உங்களுக்கு கரூர் சம்பவத்தில் பிரச்சனை ஆகுது. அப்போ கூட எல்லாரும் கேட்கும்போது முதல்வர் என்ன சொல்கிறாருன்னா, எந்த கட்சி தலைவருமே தன்னோட தொண்டர்கள் இறந்து போகிறத விரும்ப மாட்டாங்கன்னு அவர் மெச்சூர்டான ஒரு பொலிட்டிஷனாக அவர் அந்த இடத்துல பரிணமிக்கிறாரு. ஆனால் விஜய் என்ன சொல்றாருன்னா இதுக்கு காரணமே திமுக. அப்போ வெல்ஃபேர் ஸ்கீமா போய் ஒரு இடத்துல சேர்ந்துருக்கும் போது அப்போ எல்லாருக்கிட்டையும் இந்த நலத்திட்டங்கள் போய் சேர்ந்துருக்கு. கல்வியில் மிகப்பெரிய ஒரு எழுச்சியை நம்ம பார்க்க முடியுது. சுகாதார கட்டமைப்பாக இருக்கட்டும், இந்த விடியல் பயனெல்லாம் பெருமளவில் தாக்கத்தை ஏற்படுது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மகளிர் அந்த உரிமை தொகை இதெல்லாம் போயிருக்கு. ஆனால் விஜய் என்ன பண்ணாருன்னு பார்த்தீங்கன்னா சொந்த வாழ்க்கையை அரசியலோட பொறுத்துறாரு. என் சொந்த வாழ்க்கையில் பிரச்சனையை திமுக தான் ஏற்படுத்தினாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கரூர் சம்பவத்தை திமுக தான் இங்கே கட்டமைத்து என்னை பழி வாங்கினாங்கன்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா விஜயை எதுவுமே தெரியாது அவங்களுக்கு. பார்த்தீங்கன்னா ஒரு சினிமாவில் நல்லவராக பார்த்துட்டாங்க. அவர் எங்கள் வீட்டு பிள்ளையா நினச்சி அவர் என்ன பண்ணுறாங்கன்னா வாக்குகளை அந்த வாக்கோட வீரியம் என்ன, அதோட
அதோட நம்மளோட உரிமை வந்து எந்த அளவுக்கு இருக்கு, இது வந்து எவ்வளவு பெரிய தாக்கத்தை வந்து ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லிட்டு அம்பேத்கர் வாங்கி கொடுத்த இந்த அரசியலமைப்பு சட்டம் வந்து என்ன சொல்லுதோ, இது எதுவுமே தெரியாத வெகுஜன மக்கள் பார்த்தீங்கன்னா விஜயை கண்மூடித்தனமாக வந்து எல்லா இடங்களையும் பார்த்தீங்கன்னா சரமாரியாக விஜய் வந்து ஆதரிச்சிருக்காங்க. விஜய் அவர்கள் வந்து எல்லா பிரச்சனைக்கும் திமுக தான் காரணம். அவர் பேசின சரியோ தவறோ, ஆனா அவர் பேசின விஷயம் வந்து ஒர்க் அவுட் ஆயிருக்கு இல்லையா? ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஏன்னா திமுக எதிர்ப்பு ஓட்டுகள் எல்லாமே கணிசமா வந்து விஜய்க்கு போயிருக்கு. ஆமா, இப்போ திமுக எதிர்ப்பு ஓட்டுன்றது தாண்டி திமுக கிடைக்க வேண்டிய வாக்குகள் வந்து கிடைச்சிருக்கு. இதை யார் அறுவடை பண்ணியிருக்கணும்னு பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் எடப்பாடி வந்து பண்ணியிருக்கணும், அதிமுக வந்து பண்ணியிருக்கணும். அவங்க களத்தை வந்து தவற விட்டதுனால என்ன பண்றாரு, அதை வந்து விஜய் வந்து ஸ்கோர் பண்றாரு. ஸோ அதனால எப்பவுமே ஒரு ஆன்டி இன்கம்பன்சின்றது உங்களுக்கு வந்து ஒரு 5% வந்து எப்பவுமே இருக்கும். அந்த 5% கண்டிப்பாக இங்கே வந்து இருக்கு. 40% வந்து இவங்க வாங்கியிருக்காங்கன்னா இவங்க 47, 48, 45 போக வேண்டியது 40லே நிற்கிறாங்க திமுக. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்ல 60% இருக்கு. 100ல் நீங்கள் 40% வந்து நீங்கள் ஆளுங்கட்சி எடுத்துட்டாங்கன்னா மீதி 60% அதில் ஆன்டி இன்கம்பன்சி இருக்கும், கட்சியோட எதிர்ப்பு இருக்கும், எம்எல்ஏக்கோட செயல்பாடுகள் வந்து சரியில்லாமல் இருக்கும். என்ன நல்லது பண்ணாலும் ஒரு சிலர் வந்து பிடிக்காம இருப்பான். இது வந்து இருக்கும். 2 பேருமே வேணாம், திமுக அண்ணா திமுக புதியதாக மாற்று வேணும், மாற்றுக்கு தான் சீமானை இருக்கா, சீமானை எனக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்றவங்கலாம் இந்த பக்கம் நிற்பாங்க. அப்போ திருப்பி பார்த்தீங்கன்னா ஒரு 30% வந்து அண்ணா திமுக எடுக்குது, 20% விஜய் எடுக்கிறாரு. அந்த 10% வந்து சீமான் அண்ட் அதர்ஸ். அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சசிகலா வருவாங்க, சுயேட்சைகள் வருவாங்க, எல்லாருமே சேர்ந்து இப்படி களத்தை பிரிக்கும் போது அப்போ இந்த களத்தை யார் தவற விட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா விஜயும் தவற விட்டார். இவர் பார்த்தீங்கன்னா செகண்ட் பிளேஸ்க்கு வந்திருக்கணும், இல்லை ஃபர்ஸ்ட் பிளேஸை நோக்கி நகர்ந்துருக்கணும். இவர் எனக்கு போதுன்னு சொல்லிட்டு 18 தொகுதி சுருங்கிட்டார். இன்னும் அதிகமான ஓட்டு நிச்சயமாக இவர் எஃபர்ட் போட்டு வெறும் 18 தொகுதி தான் போயிருக்காரு. அப்போ அவருக்கே தெரியும் 18 தொகுதி நம்ம போனா 18 தொகுதிக்கு என்ன உங்களால வாக்கு வாங்க முடியும், அதை தான் வாங்க முடியும். ஓவரால் தமிழகம் முழுக்க அவர் போயிருந்தானா இந்த நிலைமை வந்து மாறி இருக்கலாம். களத்தை தவற விட்டாருன்னா நம்ம வந்து பார்க்கலாம். ஆனா வேட்பாளரே தெரியாது, தாவேகா சார்பா நிக்கிற வேட்பாளர் பெயர் தெரியாட்டினாலும் விஜய்க்காக விசில் சின்னத்துக்காக ஓட்டு போட்டவங்க நிறைய பேர் இருக்காங்க இல்லையா? நிச்சயமாக இருக்காங்க. அதை வந்து நீங்க எவ்வளவு தூரம் எடுத்துட்டு போறீங்கன்றதானே உங்களுக்கு இருக்கு. இப்போ நார்மலா விழுற ஓட்டு விழுன்னு சொல்லிட்டு ஆளுங்கட்சி அவர் ஒரே இடத்துல உட்காந்துட்டு இருக்கலாமே. சிஎம் நான் வந்து நலத்திட்டங்கள் கொடுத்துட்டேங்க, நல்ல கேண்டிடேட் கொடுத்துட்டேங்க, அதனால நான் வந்து ஜெயிச்சிருவேன்னு சொல்லிட்டு அவர் உட்காந்துருக்கல. 234 தொகுதியும் பம்பரமா சொல்றாரு பிரதமர் வந்து முதல்வர். வெறும் திமுக மட்டும் கிடையாது, கூட்டணி கட்சி வேட்பாளர்களையும் ஆதரிச்சு வந்து பிரச்சாரம் பண்றாரு. இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா 4 நாள் இருக்கு எலெக்ஷனுக்கு, 3 நாள் 4 நாள் இருக்கும்போது உங்களுக்கு வந்து டீலிமிட்டேஷன் வந்து எவ்வளோ பெரிய போராட்டத்தை வந்து முன்னெடுக்கிறாரு. இவரே அந்த நகலை, சட்ட நகலை வந்து எரிக்கிறாரு, கருப்பு கொடி ஏற்றுறாரு, கருப்பு சட்டையை வந்து போடுறாரு. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து இந்த அரசியலுக்கு வந்து அது எந்த அளவுக்கு கை கொடுத்துருக்கோ, அது வாக்கு வங்கியே எந்த அளவுக்கு மாறி இருக்குன்னு கூட ஒருத்தர் வந்து யோசிக்காம நான் மக்களுக்காக நிற்கிறேன், நான் தமிழ்நாட்டுக்காக நான் நிற்கிறேன்னு சொல்லுங்களா. அதுதான் பார்த்தீங்கன்னா அரசியலில் வந்து இங்கே தேவை இருக்குது. அதை வந்து மக்கள் வந்து இன்னைக்கு உணர்ந்துருக்காங்க. தமிழ்நாட்டுக்கு ஒரு பிரச்சனைனா யார் வந்து முன்னாடி நிற்பாங்கன்னா வந்து ஸ்டாலின் அவர்கள் வந்து முன்னணியில் வந்து நிற்கிறாரு. பாஜக என்ன பண்ணாலும் வந்து சரின்னு சொல்ற இடத்துக்கு நகர்ந்துட்டாரு எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி. அதனால அவர் வந்து குறைஞ்சிருக்கு, அவரோட வாக்கு சதவீதம் வந்து குறைஞ்சிருக்கு. அவங்களோட ஓட் பேங்கை அவரால் தக்க வச்சுக்க முடியல. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தனி மனித விமர்சனம் வந்து முதல்வர் வந்து பண்ணவே இல்லை. விஜய் வந்து ஒரு பொருட்டாவே அவர் நினைக்கவே இல்லை. விஜய்ன்ற வார்த்தை கடைசி வரைக்கும் அவர் சொல்லவே இல்லை. ஆனா இவர் பார்த்தீங்கன்னா பர்சனல் அட்டாக் பண்ணார் விஜய் வந்து. அவர் வந்து பர்சனல் அட்டாக் பண்ணார். ஆனால் கடைசி வரைக்கும் வந்து விஜய் பார்த்தீங்கன்னா திமுகவை தான் எதிர்த்து பேசிட்டு இருந்தாரு கண்ணி. அண்ணா திமுக ஒரு களத்திலே தொடாததுனால விஜயும் அந்த களத்தை வந்து தவற விட்டாருன்னு நம்ம சொல்றோம். அரசியல் தெரியல அப்படின்னு சொன்னாலுமே அவரோட கால்குலேட்டிவான ஒரு இது பிரச்சாரம் வந்து ஒர்க் அவுட் ஆயிருக்கு இல்லையா? இங்கேயுமே எடப்பாடி அவர்கள் டச் பண்ணல, பிஜேபி டச் பண்ணல, முழுக்க முழுக்க ஸ்டாலின் அவர்களையும் திமுக அவர்களையும் திட்டினாரு. அதை அறுவடை பண்ணிட்டார் இல்லையா? கரெக்டாக அறுவடை பண்ணிட்டார். அதில் வந்து நமக்கு மாற்று கருத்து இல்லை. ஆனால் அந்த அறுவடை யாருக்கான அறுவடைன்னு இருக்குல்ல, இது விஜய்க்கும் பயனளிக்காது, விஜய் கட்சி தொண்டர்களுக்கும் வந்து பயனளிக்காது, தமிழக அரசியலுக்கும் பயனளிது. ஏன் நம்ம சொல்றோம்னா இது 2ஆம் கட்டமா இருக்கு. நீங்க வந்து ஒன்று எதிர்கட்சி தலைவருக்கு விஜய் வந்து மூவ் பண்ணிருக்கணும். நீங்க வந்து ஒன்று ஜெயிக்கிற கட்சியா இருக்கணும், இல்லைன்னா நீங்க குறைஞ்சபட்சம் எதிர்கட்சியா இருக்கணும். அந்த களத்தெல்லாம் நீங்க தவறட்டி நீங்க ஆளும் கட்சியாவோ இல்லை எதிர்கட்சியா வர அளவுக்கு உங்க பிரச்சார வியூகம் என்ன இருந்தது? ஒரு வியூகம் இல்லை. போற இடம்லாம் ஒரே மாதிரி தான். பெரம்பூர்ல என்ன பேசினா அதுதான் கொளத்தூர்ல பேசுறாரு, கொளத்தூர்ல என்ன பேசுறாரு அதுதான் டி நகர்ல பேசினார், டி நகர்ல என்ன பேசினார் அதான் பார்த்தீங்கன்னா இதுல வந்து உங்களுக்கு கன்னியாகுமரியிலும் பேசினார், அதே தான் வந்து திருநெல்வேலியும் பேசினார், திருச்சி. அப்போ ஒரே பேட்டர்ன் தான் நீங்க பேசுறீங்கன்னு. அதை தாண்டி உங்ககிட்ட எதுவுமே இல்லை. சரி, ஓகே, நீங்க புதியதாக வாக்காளர்களுக்கு ஏதாவது நீங்க கொடுத்து நீங்க கவர்ந்துட்டீங்களா திட்டங்கள்லாம்? அதுவும் கிடையாது. வெயிட் பண்றாரு. திமுகவோட தேர்தல் அறிக்கை வர வரைக்கும் வெயிட் பண்ணி அதை தேர்தல் அறிக்கை அப்படியே காப்பி பண்ணி இவர் 2000 ரூபாய் கொடுத்துருக்காரு, 2500 ரூபாய் கொடுத்துருக்காரு. இந்த அண்ணன் சீரு மாமன் சீருலாம் இவர் சொன்னதெல்லாம் அங்கே எதுவுமே எடுபடலை. ஏன்னா ஒரு வருஷத்துக்கு பார்த்து ஒரு தமிழக அரசாங்கம் வந்து ஒரு 4 கோடிக்கு பட்ஜெட் போடுறாங்கன்னா இவர் சொன்ன இந்த கோல்டு மற்றதெல்லாம் நீங்கள் வச்சு பார்த்தாலே கிட்டத்தட்ட 19 லட்சம் கோடியிலேருந்து 12 லட்சம் கோடியிலேருந்து 19 லட்சம் கோடிக்கு வந்து பட்ஜெட் போடணும். அதை வந்து அவங்களுக்கே தெரியும் அதெல்லாம் சாத்தியம் இல்லாதுன்னு. ஸோ அதனால களத்தில் வந்து மக்களுக்கு வந்து நம்பிக்கை இல்லை. ஓகே, புதுசாக ஒருத்தர் வந்திருக்காரு,
அவருக்கு வந்து அதிமுக போடுற ஓட்டு அவருக்கு வந்து மாற்றி போடுவோன்னு போட்டிருக்காங்களே தாண்டி திமுகவுக்கு மாற்ற இவர் வந்து களத்தில் நினைக்கவே இல்லை. அப்படி நினைச்சிருந்தாங்கன்னா கண்டிப்பாக இவர் வந்து அதிமுக ரீப்ளேஸ் பண்ணிட்டு செகண்ட் பிளேஸ்க்கு வந்திருப்பார். இப்போ வந்து தேர்ட் பிளேஸ் தான் விஜய் வந்து வர. தேர்தல் பிரச்சாரம் ஆகட்டும், எல்லா கட்சியோட வாக்குறுதி ஆகட்டும், எல்லாமே பெண்களை மையப்படுத்தி தான் இருக்குது. கடந்த 5 ஆண்டுகள் ஸ்டாலின் அவர்களும் பெண்களை மையப்படுத்தி நிறைய திட்டங்களை நிறைவேற்றிருக்காரு இல்லையா? ஸோ வந்து பெண்களோட வாக்கு இந்த தேர்தல் பொறுத்த வரைக்கும் கடந்த தேர்தலோட 2% வந்து அதிகமாக. இது எப்படி புரிஞ்சுக்கிறது? இது வந்து விஜய் அவர்களுக்கான அலையா, இல்லைன்னா ஸ்டாலின் அவர்களோட பெண்களுக்கான கடந்த 5 ஆண்டுகள் செய்த சாதனையா? முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாகவே வாக்காளரை நீங்கள் எடுத்தீங்கன்னா ஆண் வாக்காளரோட பெண் வாக்காளர் வந்து பர்சன்டேஜ் வந்து ஜாஸ்தியாக இருக்குது. ஒன்று. ரெண்டாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா, பெண்கள் வந்து இந்த முறை வந்து பார்த்தீங்கன்னா திமுகவோட பல நலத்திட்டங்கள் வந்து மக்கள்கிட்ட போய் நல்லாவே சேர்ந்துருக்கு. எஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா இந்த விடியல் பயணம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் வந்து பயன்படுத்துறாங்க. இல்லை வெறும் திமுக காரங்க மட்டும் பயன்படுத்தலை, விஜய்க்கு ஓட்டு போட்டவங்களும் இதை வந்து பயன்படுத்துகிறாங்க, எல்லாருமே பயன்படுத்துகிறாங்க. தமிழக மக்கள் மட்டும் கிடையாது, நீங்கள் வெளி மாநிலத்திலேருந்து வந்தாலும் அவங்க அந்த பெண்கள் வந்து இதை வந்து பயன்படுத்தலாம். அதை வந்து அவங்க வந்து பெருமளவில் வந்து ஒரு ஒரு தாக்கத்தை வந்து ஏற்படுது. அது இல்லாமல் இந்த மகளிர் இந்த உரிமை தொகை வந்து வீட்டுக்கே யாரும் புருஷனே ஒழுங்காக பணம் கொடுக்கலனா கூட எனக்கு வந்து முதல்வர் கொடுக்குற அந்த உரிமை தொகை வந்து நேரம் காலம் தவறாமல் வந்திருக்குன்னு ஒன்று பார்ப்பாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த தேர்தலுக்கு முன்னாடி அவர் போட்ட அந்த 5000 ரூபாய் வந்து பெருமளவில் வந்து ஒரு இம்பாக்டை வந்து கிரியேட் பண்ணி அவர் மேலே வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் நம்பகத்தன்மை வந்து அதிகரிச்சிருக்கு. இவர் நமக்கான முதல்வர், ஸோ இவர் வந்து எலெக்ஷன் நேரத்தில் கூட அந்த 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 பணம் வராமல் போய்டும்னு சொல்லிட்டு கூட முன்னாடியே வந்து போட்டிருக்காங்க. அது இல்லாமல் அந்த 8000 ரூபாய் டோக்கன் வந்து சொன்னது பார்த்தீங்கன்னா பொருள்கள் நீங்கள் எந்த பொருள் வேணாலும் வாங்கிக்கலாம்னு சொல்லும்போது இயல்பாக பெண்களை வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு மிஷினாக தான் பார்க்குறாங்க. அவங்க வந்து வேலை செய்கின்ற ஒரு மிஷினாகவும் சமைத்து போடுகின்ற ஒரு மிஷினாகவும் தான் ஆண்களே வந்து பார்க்குறாங்க. ஸோ அப்படி இருக்க காலகட்டத்தில் என் வீட்டில் இருக்கும் கூட இதெல்லாம் எங்களை இந்த அளவுக்கு வந்து மதிப்பாங்களா அப்படின்னு தெரியல. ஸோ பெண்கள் மேலே வந்து உள்ளபடியே இவர் வந்து மனதளவுலேயும் வந்து அவங்கள வந்து திடப்படுத்துறாரு, அவங்களுக்கு வந்து பொருளாதார ரீதியிலையும் வந்து உதவி பண்ணுறாரு. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு எம்பவர்மெண்ட் வந்து கிடைக்குது. ஸோ வீட்டு வேலைகளை வந்து இவங்க தான் செய்யணுன்ற அவசியம் கிடையாது, இந்த மாதிரி பயன்படுத்திங்கன்னு சொல்லும்போது ஸோ அவர் வந்து உள்ளபடியே அந்த இடத்துல முழுமையாக யார் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா திரு ஸ்டாலின் அவர் தான் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. அந்த இடத்த தவற விட்டுட்டார் எடப்பாடி. விஜய் அந்த லிஸ்ட்லேயே கிடையாதுன்னு வச்சுக்கலாம். அவர் என்ன சொன்னாலும் மக்கள் வந்து நம்ப போகிறதே கிடையாது. அவர் ஒரு புதுசாக வந்திருக்கார், அவ்வளோதான். அதை தாண்டி அவருக்கு எதுவும் பெருசாக வந்து இம்பாக்ட் வந்து கிரியேட் பண்ண பெருசாக இம்பாக்ட் கிரியேட் பண்ண முடியாதுன்னா விஜய் அவர்கள் எத்தனை பர்சன்டேஜ் வர பெற வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்க? எத்தனை சீட்டு கன்வெர்ட் ஆகும்னு நினைக்கிறீங்க? பண்ண தவறுகள் எங்கே பண்ணார்னா, ஒருவேளை சரியான நபர்களை வந்து தேர்ந்தெடுத்து சரியான நபர்களை வந்து முன்னுதாரணமாக வேட்பாளரை வந்து திமுக அதிமுக விட நான் பெஸ்ட்டான வேட்பாளர் நான் கொடுத்துருக்கேன். ஏன்னா சர்க்கார் படத்தில் அப்படி தான் வந்து காமிச்சிருப்பார். பார்த்தீங்கன்னா ஒரு சமூக ஆர்வலர், ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸரே கிடையாது, சகாயம் சாரை வந்து முன்னிலைப்படுத்தி அந்த எலெக்ஷன்லேயே வந்து கண்டெஸ்ட் பண்ணுற மாதிரி, அதே மாதிரி இவர் முதல்வர் வேட்பாளர் இல்லாமல் வேற யார்த்தவங்களும் முதல்வர் வேட்பாளர் காட்டுற மாதிரி இப்படி பல விஷயங்கள் வந்து அதில் காமிச்சிருப்பார். அதை வந்து பொருத்தி பார்க்குறாங்க இவங்க. விஜயோட பொருத்தி பார்க்கும்போது யாருன்னு பார்த்தீங்கன்னா கஞ்சா கேஸில் உள்ளே போனவன், பாலியல் வழக்கில் சிக்கினவன், வேற கட்சிகள் இருந்தவன், சாதி பின்புலம் இருக்கிறவங்க, சாதி வெறியன்னு சொல்கிறவன், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஜோசியக்காரங்க, அந்த மாதிரிலாம் நிறைய பேர் வந்து எதுவுமே ஒரு பேக்ரவுண்ட் செக் கூட பண்ணாமல் எதுவுமே பண்ணாமல் எடுத்தம் கவுத்தன்னு சொல்லிட்டு வெளியில இருந்து வந்த 106 பேருக்கு ஒரு வேட்பாளர் போட்டது அது விஜய்க்கே தெரியாது இல்லையா? விஜய்க்கே தெரியாது. ஆமாம், புசியானந்தன்கோ யார் பணம் கொடுத்தாங்களோ ஓகே, பணம் வந்துடுச்சா வேட்பாளர், பணம் வந்துடுச்சா வேட்பாளர், அவங்க பின்புலம் எதுவுமே பார்க்காம போட்டதோட விளைவு என்னன்னு பார்த்தீங்கன்னா தொண்டர்கள் வந்து அவங்களோட கடைசி வரைக்கும் கனெக்ட் ஆகலை. வேட்பாளர்களுக்கும் மாவட்ட செயலர்களுக்கும் பிரச்சனை, வேட்பாளர்களுக்கும் பூத் ஏஜென்ட்டுக்கும் பிரச்சனை. ஸோ இப்படி இவ்வளோ குளறுபடிக்கு மத்தியிலும் இவ்வளோ வாக்கு வாங்கியிருக்காருன்னா நமக்கு என்ன அச்சம்னா, அப்போ விஜய்க்கு உள்ளபடியே இங்கே வந்து சிஎம் ஆகணுன்றது அஜெண்டா கிடையாது, அவர் வந்து இலக்கே கிடையாது. அவருக்கு வந்து கொடுத்த இலக்கு திமுகவின் ஓட்டுகளை பிரிக்கிறது மட்டும்தான் அவர் இலக்கு. அந்த இலக்கம் மட்டுமே அவர் செவ்வனை செஞ்சிருக்கதான் நம்ம பார்க்குறோம். ஒருவேளை அவர் வந்து முதலமைச்சர் ஆகணும்னு நினைச்சிருந்தாருன்னா 234 தொகுதியும் அவர் வந்து சுற்றுப்பயணம் வந்து போயிருப்பார், வேட்பாளர் ஆதரித்து பேசியிருப்பார். அவங்க கட்சி தொண்டர்களுக்கே மாவட்ட செயலாளர்களுக்கே வந்து வேட்பாளராக மாற்றிருந்தாருன்னா உள்ளபடியே இந்த களம் வந்து விஜய்க்கான களமாக வந்திருக்கும். களத்தை விட்டு விஜய் நகர்ந்ததாக தான் நம்ம வந்து பார்க்குறோம். குறிப்பாக உத்தேச ஒரு அமைச்சரவை பட்டியல்னு சொல்லிட்டு நேற்றுலேருந்து சொல்லிடுறேன், நிறைய பேர் ட்ரால் பண்ணிட்டு இருக்காங்க, நீங்களும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதில் விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா குழந்தைகள் மேம்பாடு, அதுக்கப்புறம் நிறையா உள்துறை அதெல்லாம் போட்டிருந்தாங்க. புசியானந்த் அவர்களுக்கு போக்குவரத்து துறை, சட்டத்துறை பார்த்தீங்கன்னா லெஃப்ட் பாண்டி கொடுத்துருக்காங்க. நீங்கள் பார்த்தோன்னே உங்களுக்கு என்ன தோணுச்சு? எனக்கு பார்த்த உடனே சிரிப்பு தான் வந்தது. என்னடா இது, எலெக்ஷனுக்கு முன்னாடி தான் பார்த்தீங்கன்னா விஜயை போட்டு அடி அடின்னு அடித்தாங்க, எல்லாம் ஓடி வந்து வீட்டுக்குள்ளே பூந்துக்கிறார். 6 மணி ஆச்சுன்னா ஆட்டோ ஓடாது, அதுக்கப்புறம் எங்கே போனாலும் திமுக தான் என்னை வந்து சதி பண்ணுது, எனக்கு வலிக்குதுன்னு சொல்லும்போது எல்லாரும் வந்து ஜண்டு பாம்பு தைலம் பாட்டெல்லாம் எடுத்து வந்து போட்டிருந்தாங்க. அண்ணா வலிச்சதுன்னா இதை பூசிங்கண்ணா, வலி உங்களுக்கு சரியாக போய்டும்ண்ணா அப்படின்னு வந்து சொன்னாங்க. பெண்களை வந்து குறித்து வந்து ஒர்த்தே இல்லைன்னு சொல்லும் போதெல்லாம் அப்போது திருஷா ரொம்ப ஒர்த்தா அப்படின்னு கேட்டாங்க.
எல்லாமே பார்த்தீங்கன்னா விமர்சனம் ஆச்சு. விஜய் பேசுகின்ற எல்லாமே வந்து ஒரு பக்கம் ஒரு சாரார் வந்து விஜயை தூக்கி கொண்டாடிட்டு இருந்தாலும் இன்னொரு சாரார் வந்து என்ன இவர் இப்படி இருக்காரு, ஒரு மனைவி வந்து விவாகரத்துன்னு சொல்லிட்டு கோர்ட்டுக்கு போனா கூட அதை திமுக தான் வந்து பின்னாடி இருந்து இயக்குதுன்னு சொல்றாரு. ஜனநாயகன் படத்துல பிரச்சனைனா இவர் படத்துக்கு வந்து பிரச்சனைனா ரஜினிகாந்த் பேசுறாரு, கமலஹாசன் பேசுறாரு, ராகுல் காந்தி பேசுறாரு, முதல்வர் பேசுறாரு. ஆனா கடைசி வரைக்கும் விஜய் பேசவே இல்லைன்னோ. விஜய் பேசுறாரு, அடுத்த நாளே படம் பார்த்தீங்கன்னா அவர் படம் வந்து இணையத்துல வந்து லீக் ஆகுது. ஸோ இதெல்லாம் பொதுமக்கள் மத்தியில் வெகுஜன மத்தியில் வந்து இவர் வந்து விஜய் வந்து அன்ஃபிட் அரசியலுக்கு. ஸோ இவர் சின்ன பிள்ளை மாதிரி எது கேட்டாலும் வந்து இவர் இன்னொருத்தவங்கள தான் காரணம் சொல்றாரு. இவருக்கு வந்து பொறுப்பே இருக்கவே மாட்டேன்றாரு. இன்னைக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த 41 பேர் இறந்ததுக்கு நான் பொறுப்பு இல்லைன்னு இப்போ வரைக்கும் சொல்லிட்டே இருக்காரு. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அரசியல் களத்தில் இருக்கிறவங்க, அரசியலை உற்றி நோக்குறவங்க, திமுக வேணாம், அண்ணா திமுக வேணாம், நாம் தமிழர் வேணாம், புதுசாக நோட்டாக்கு போடுவேன், இல்லைனா ஒரு சுயேட்சைக்கு போடுவேன், இல்லை வாக்களிக்க விருப்பம் இல்லைன்றவங்கலாம் விஜய் நோக்கி நகரத்துக்கான முக்கியமாக நகராமல் போனதுக்கு காரணம் வந்து விஜய் தான், வேற யாருமே கிடையாது. இப்போ நீங்கள் சொன்ன இந்த உத்தேச பட்டியலை பார்க்கும்போது உள்ளபடியே நமக்கு வந்து சிரிப்பு வருது. குழந்தைகள் நலன்னு எதுக்கு அவங்க சொல்கிறாங்கன்னா விஜயை வந்து ட்ரால் பண்ணுறாங்க, விஜயை வந்து கலாய்க்கிறாங்க. ஏன்னா அவர் குழந்தைகளே அவர் வந்து பார்த்துக்கல. அவர் குழந்தைகளுக்கு கட்டின அந்த பணத்தை கூட, ஃபீஸை கூட பார்த்தீங்கன்னா கடனாக கொடுத்தேன், அப்பா அம்மா கொடுத்தது கடனாக கொடுத்தேன், மனைவி கொடுத்தது கடனாக கொடுத்தேன்னு சொல்லும்போது, ஸோ குழந்தைகள் நலனில் இவர் அக்கறை காட்டுற மாதிரி உள்துறைன்னு எதுக்கு சொல்கிறாங்கன்னா இவர் வந்து உள்ளபடியே இவருக்கு எதுவுமே தெரியாது, அரசியலும் தெரியாது, உள்ளூர் அரசியலும் எதுவுமே தெரியாதுன்றதுனால அவரை வந்து கலாய்க்கிறாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா புஷி ஆனந்துக்கு வந்து போக்குவரத்து துறை எதுக்கு சொல்கிறாங்கன்னா இவரை இட்டுன்னு போகிறது எனக்கு பெரிய பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு சொன்னதுனால அவர் வந்து போக்குவரத்துன்னு சொல்றாங்க. அவர் எங்க போனாலும் டிராவல் பண்றாரு விஜயோட, அதனால அவரை சொல்றாங்க. நீங்க சொன்ன அந்த செயலாளர் இல்லையா, அதுக்காக கொஞ்சம் ஸ்ட்ராங்கான ஒரு துறை கொடுத்துருக்கலாம். ஆமா, அதுதான் சொல்றேன். அது வந்து அவர் ஏதாவது ஸ்ட்ராங்கான துறை நீங்க சொன்ன மாதிரி வந்து கொடுத்துருக்கலாம், இல்ல சபாநாயகர்னு கூட அவர் வந்து கௌரவமா வந்து சொல்லியிருக்கலாம். ஸோ இப்படி இந்த சபாநாயகராலும் சத்யகுமார் அப்படிலாம் எனக்கு அது அது எல்லாத்த விட பெரிய கொடுமை. அது நவீன அம்பேத்கர்னு இவர் சொன்னதுனால அவருக்கு வந்து எல்லாமே தெரியும், சட்டம் தெரியும். அவர் வந்து என்ன சொன்னார்னா 234 தொகுதியை 2034 தொகுதியில வந்து விஜய் ஜெயிப்பார்னு சொன்னோம். அவ்வளோ பெரிய அரசியல் ஞானி தான் வந்து இந்த சத்யகுமார். தனியாகவே போய் ஓட்டு கேட்டுட்டு இருக்காரு எல்லாரையும். 10 பேரை கூட கூப்பிட்டு போனாலும் டீ கூட வாங்கி கொடுக்க முடியாதுன்றதுனால தனியாக போய் ஓட்டு கேட்டுட்டு இருந்தார். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க ரொம்ப ப்ரௌடாக வந்து அதான் சொல்கிறேன்னா உள்ளபடியே நம்ம அந்த தற்கூரின்ற வார்த்தையில் நமக்கு பெருசாக உடன்பாடு இல்லை. அப்படி யாரையும் வந்து நம்ம சொல்லக்கூடாதுன்னு நம்ம நினச்சாலும், ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க, எலெக்ஷன் முடிஞ்சாலும் என்ன சொல்கிறாங்கன்னா எங்கள் அண்ணன் பார்த்தீங்களா எப்படி ஒரு அமைச்சரை வந்து போட போகிறாரு அப்படின்னு ஒன்று சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் என்ன சொல்கிறாங்கன்னா ஒருவேளை நாங்கள் தோத்தாலும் இது திமுகவோட சதின்னு சொல்கிறானுங்க. தேர்தல் ஆணையம் தான் இதை வந்து நடத்துது. திமுகவை நிறைய இடத்துல கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க, நிறைய பேர் வாக்களிக்க முடியலன்னு சொல்கிறாங்க. 6 மணிக்கு மேலே இன்னும் க்யூவில் நிற்கிறவங்க கூட வாக்களிக்க வாய்ப்பு கொடுக்காம வந்து நிறைய சென்டரை வந்து இழுத்து மூடிட்டாங்க. ஸோ இப்போ நிறைய இடங்களில் ஒரு இடங்களில் பார்த்தீங்கன்னா 2 மணி நேரம் வந்து மிஷின் வந்து படுது. அப்போ நீங்கள் வந்து கூடுதலாக குறைஞ்சபட்சம் 1 மணி நேரமாவது நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா டைம் கொடுக்கணும். இதெல்லாம் வந்து நடத்தாமல் வந்து அந்த டைம்குள்ளே முடிச்சது பல்வேறு நெருக்கடிகள் வந்து அரசியல் கட்சிக்கு ஏற்படுத்தி. இது எதுவுமே தெரியாத விஜய் ரசிகர்கள் என்ன பேசுகிறாங்கன்னா எங்கள் அண்ணன் வந்து இப்போயே முதல்வர், அதாவது எப்படி சொல்கிறாங்கன்னா ஒரு லாஜிக்கே இல்லாமல் சொல்கிறாங்க. முதல்ல இவர் வந்து எல்லாருமே டிவி கேட்குறாங்க தான் போய் ஓட்டு போடுறாங்க. ஏன்டா அப்படி போய் ஓட்டு போட்டிங்கன்னா ஓப்பன் பண்ண உடனே முதல்ல எங்களுக்கு தான் வரணும் அப்படிலாம் வந்து கிடையாது. முதல்ல போட்ட ஓட்டு முதல்ல வரும்லாம் கிடையாது. கவுண்டிங்ன்றது அது மிக்சிங் தான். அது மொத்தமாக அவருக்கு எவ்வளோ ஓட்டு வந்திருக்கு அது வருமை கண்டி. நீங்கள் ஆர்டர் வைஸ் நீங்கள் வந்து சப்போஸ் ஒரு 500 பேர் முதல்ல விஜய்க்கே ஓட்டு போடுறாங்கன்னா கூட நீங்கள் வச்சிங்களேன், எடுத்த உடனே 500 ஓட்டுலாம் கவுண்டிங் வராது. எல்லா கவுண்டிங்கும் வந்து மிக்ஸ் ஆகி தான் வரும். அந்த மொத்தமாக தான் கவுண்ட் பண்ணுவாங்க. அந்த ஒரு அடிப்படை அறிவு கூட இல்லாமல் இவங்க வந்து பேசுறது உள்ளபடியே நமக்கு நகைச்சுவாக இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 85% பெரிய ரெக்கார்ட் பண்ணிட்டாங்க. விஜயால தான் நடந்ததுன்னா வெஸ்ட் பெங்காலில் 92% போலிங் ஆயிருக்கு. மீதி 5 சட்டமன்ற தேர்தல் 5 மாநிலங்கள்லையும் எல்லா இடத்துலையுமே இன்க்ரீஸ் ஆயிருக்கு. கேரளாலையும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு, எல்லா இடத்துலையுமே இன்க்ரீஸ் ஆயிருக்கு, புதுச்சேரியில் கூட இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இது எதுவுமே தெரியாமல் என்ன சொல்கிறாங்கன்னா எல்லாத்துக்கும் காரணம் விஜய்ன்னு சொல்லணும்னா விஜயே இதை ஒத்துக்க மாட்டார். அவர் வந்து எல்லாருக்கும் நன்றி சொல்கிறாரு. குழந்தைங்களுக்கு வந்து குழந்தைகள் தான் ஓட்டு போட வச்சாங்க. நான் சொல்கிறேன், இப்போ நம்ம குழந்தை கூட கேட்குது சார். இப்போ என் பொண்ணு கூட வர வழியில் ஐஸ்கிரீம் கேட்டுச்சு. நம்ம குழந்தைக்கு வந்து எல்லாமே தான் விருப்பப்பட்டு கேட்பாங்க. அந்த குழந்தைக்கு அது ஒத்துக்குமா ஒத்துக்காதான் நமக்கு தான் தெரியும். ஐஸ்கிரீம் சாப்பிட்றது தப்புன்னு நான் சொல்லலை. அந்த கடையில் ஐஸ்கிரீம் இல்லை பாப்பான்னு சொல்லி நான் வந்து கூப்பிட்டு வந்தேன். இப்படி தான் நம்ம வந்து பண்ண முடியாண்டி இவங்க சொல்கிற மாதிரிலாம் களத்தில் எதுவுமே கிடையாது. விஜய் அந்த ஒரு பிம்பம் இருந்தது இல்லை, அந்த பிம்பத்தை வந்து கட்டமைச்சு அதை அடுத்த கட்டமாக எடுத்துகிட்டு போக அவர் வந்து தவறிட்டார். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ஆதரவு இருக்குது பார்த்தீங்களா விஜய்க்கு, இதோட முடிஞ்சுது இந்த கதை. நீங்கள் அடுத்து வர உள்ளாட்சியோ அதுக்கு அடுத்து வந்து நாடாளுமன்ற தேர்தலோ இது எதிரொலிக்காது. ஏன்னா விஜய் இதை வந்து அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தி எடுத்துகிட்டே போக மாட்டார். இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா
இந்த எலெக்ஷன் முடிஞ்சவரை வந்து ஹாலிடே ட்ரிப்புக்கு வந்து போயிடுவார். ஆஸ்திரேலியாவோ இல்லை சுவிட்சர்லாந்தோ அவர் வந்து போயிடுவார். இந்த தோத்து போனவங்க இந்த ஆட்களுக்கு வந்து எந்த விதமான ஒரு கைட்லைன்ஸோ அவங்களுக்கு எந்த விதமான ஒரு ஆறுதலோ அரவணைப்போ விஜய் வந்து பண்ண போகிறதும் சாத்தியமே கிடையாது. ஸோ அதனால் இந்த கட்சி இன்னும் சரிவை தான் நோக்கி போகும். ரிசல்ட்டுக்கு அப்புறம் கண்டிப்பாக வந்து விஜய் அவர்கள் சீட்டை நிறைய ஜெயிக்காட்டினாலுமே ஓட் பர்சன்டேஜ் வந்து வாங்க போகிறார். 15% 20% மேலே கூட வாங்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ அதை அடுத்த கட்டமாக ஒரு அரசியலில் எப்படி எடுத்துகிட்டு போகிறது அப்படிங்கிற பொறுத்து தான் 2034 31 அவர் வெற்றியாக தோல்வியாக முடிவாகும். நீங்கள் அவரோட வந்து பயணிச்சிருக்கீங்க சில ஆண்டுகள். ஸோ வந்து அடுத்த கட்டமாக அவர் வந்து அரசியலில் வீரியமாக இறங்குவார்னு நினைக்கிறீங்களா? நிச்சயமாக இறங்க மாட்டார். இப்போ பார்த்தீங்கன்னா அவர் என்ன நினச்சி அவரை இறக்கி விட்டாங்கன்னா, முதல் எலெக்ஷன்லேயே நம்ம வந்து ஸ்ட்ரைட்டாக வந்து ஹீரோ தான், இந்த அமெரிக்க மாப்பிள்ள இந்த சைடு கேரக்டர்லாம் கிடையாது, நம்ம நேரடியாக முதலமைச்சர் தான் வந்து அவர் முடிவு பண்ணி இறங்கி வேலை செஞ்சாங்க. களத்தில் போக போக அவருக்கு வந்து தெரிஞ்சிச்சு களத்தில் ஒன்றுமே இல்லை அப்படின்னு தெரிஞ்சதுனால தான் விஜய் வந்து பின்வாங்கினார். இப்போ என்னன்னா விஜய் சேஃப் ஜோனில் இருக்கார். அவர் அதிகப்படியான வந்து பொருள் செலவு பண்ணல, ஒரு ரூபா கூட அவர் வந்து செலவு பண்ணல, ஃபண்ட் ரைஸ் பண்ணி தான் வந்து பண்ணாங்க. வேட்பாளருக்கும் பார்த்தீங்கன்னா எல்லா கட்சியிலும் பார்த்தீங்கன்னா வேட்பாளருக்கு வந்து கட்சி தான் வந்து செலவு பண்ணியிருக்கோம். ஆனால் இங்கே யாருன்னு பார்த்தீங்கன்னா விஜய்க்கும் வந்து பணம் கொடுத்தாங்க, கட்சிக்கும் அவங்க தான் வந்து செலவு பண்ணாங்க. தேர்தல் செலவெல்லாம் அவங்க தான் பண்ணதுனால அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் அதிகப்படியான வசதி வாய்ப்புகள் இருந்தவங்களாம் விஜய் பொறுக்கி போட்டு வேட்பாளராக அறிவிச்சினாங்க. அவங்களுக்கு நீங்கள் எந்த விதமான உதவியும் செய்யலை. சட்ட சிக்கல்கள் வந்தப்போ கூட நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணல. நிறைய இடங்கள்ல அடிதடி நடந்திருக்கு. அவங்களுக்கு வந்து உங்களுக்கு வந்து சட்ட வல்லுநர்கள் வந்து தாவேகா தரப்புலேருந்து போகாதுனால அவங்க வந்து மிகப்பெரிய ஒரு வருத்தத்தில் வந்து இருக்காங்க. அவங்கள கூப்பிட்டு விஜய் வந்து இப்போ வரைக்கும் பேசினது மாதிரி எதுவுமே இல்லை. இப்போ முதல்வர் கூப்பிட்டு எல்லாரையும் வந்து பேசியிருக்காரு, எல்லா வந்து வேட்பாளர்களும் கூப்பிட்டு பேசியிருக்காரு என்ன நடந்ததுன்னு சொல்றாரு. அதே மாதிரி எதிர்க்கட்சி தலைவரும் கேட்கும்போது விஜய் வந்து 5 பேரை மட்டும் தான் நேற்று 2 மணி நேரம் கூட்டம் நடந்தது. திருஷா வீட்டில் தான் நடந்தது அந்த கூட்டமும். விஜய் வீட்லையோ இல்லை பனையூர் அலுவலகம் வந்து எலெக்ஷன் ஆரம்பிச்சு ஒரு 10 நாளில் பூட்டின அலுவலகம் தான் இன்னைக்கு வரைக்கும் திறக்கல. இன்னைக்கு கூட நான் அந்த வழியாக தான் வரேன், அந்த அலுவலகம் பெரிய பூட்டு போட்டு தான் தொங்கிட்டு இருக்கு. மீதி எல்லா அலுவலகமும் பார்த்தீங்கன்னா இன்னைக்கும் வேலை பார்த்துட்டு இருக்காங்க, ப்ரெஸ் மீட் கொடுத்துட்டு இருக்காங்க, அவங்க வேலைகளை வந்து பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ இதனால் என்ன ஆயிடுச்சுன்னா முதல் ரவுண்டில் இருந்த எல்லா கேடஸும் வந்து அவுட் பண்ணிட்டாரு, வந்து விஜய் வந்து காலி பண்ணிட்டார். இப்போ புதியதாக யாராவது வரணும், நாம் தமிழருக்கு ஒரு சீசனில் வருவாங்க 5 வருஷம் ஒர்க் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் அவங்க வந்து போயிடுவாங்க. திருப்பி இன்னொரு பேட்ச் வந்து புதுசாக வந்து வருவாங்க இல்லைங்களா. அந்த மாதிரி முதல் பேட்சில் மொத்தமாக எல்லாரையும் வந்து காலி பண்ணி விட்டார் விஜய். விஜயை வந்து விஜய் கட்சி பொறுப்பாளர்களே, விஜய் கட்சி மாவட்ட செயலாளர்களே, விஜய் ஆதரித்தவர்களே யாரும் வந்து விஜயோட பயணப்பட தயாரில்லும் போது எதுவுமே தெரியாத வெகுஜன மக்கள் தான் விஜய் வந்து தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க. ஸோ இது என்ன ஆகுதுன்னா மிகப்பெரிய ஒரு சுணக்கத்தை ஏற்படுத்தினால விஜய்க்கு இன்னும் மிகப்பெரிய ஒரு பேரிடியாக இருக்கும். அதனால அவர் இதுக்கப்புறம் அரசியலில் வந்து ஆக்டிவாக இருக்க மாட்டார். அவரே நினச்சிட்டு இருப்பார், நான் ஜெயிச்சிடக்கூடாது, நான் கண்டிப்பாக ஜெயிச்சிடக்கூடாது. ஜெயிச்சுட்டா என்ன ஆகுனா ஒரே ஒருத்தர் தான் ஜெயிப்பார், விஜய் தான் ஜெயிப்பார். ஜெயிச்சா சட்டமன்றத்துக்குள்ளே போனால் எவ்வளோ சிக்கல்கள் வந்து எதிர்கொள்ள வேணும், மக்கள் பிரச்சனையை வந்து பேசணும், தினம் வந்து தொகுதி பிரச்சனைகள் வந்து பேசணும். அப்போ போட்டியே 2 பேருக்கு தான் நடக்கும். என்ன போட்டி நடக்கும்னு பார்த்தீங்கன்னா அங்கே பார்த்தீங்கன்னா அன்புமணி போகவே மாட்டார், பார்லிமெண்ட்டுக்கு போகவே மாட்டார், அவர் வந்து ஃபுல்லாகவே ஆப்சண்ட் தான் இருக்கும். அந்த மாதிரி விஜய் வந்து இங்கே ஆப்சண்டாக இருப்பார், அங்கே வந்து சென்ட்ரல் அவர் இருக்காருன்னா ஸ்டேட்டில் இவர் இருப்பார். இப்படி தான் இவர் அரசியல் இருக்க வேண்டி. இதை தாண்டி அரசியலுக்கான எதிர்காலத்தை விஜய் குழி தோண்டு அவரே புதைத்து விட்டார். விஜய் அவர்கள் அரசியல் தொடர்பாக பல்வேறு விஷயங்களோட பகிர்ந்து கொண்டீங்க. மிக்க நன்றி சார். நன்றி.